Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நீயும் ஷூட்டிங் பார்க்க தான் இங்க வந்திருக்கியா? லட்டு சிங் சார், நாங்க எல்லாருமே எஸ்கேவோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். நான் அவருடைய எல்லா படத்தையும் பாத்துருவேன். முதல் தடவையா இப்பதான் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கேன். அட, என் கிராமத்துல என்ன எல்லாரும் எஸ்கே எஸ்கே தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நான் எஸ்கே மாதிரி தான் இருக்கேன். நீங்க எல்லாம் எஸ்கேக்கு வெறும் ஃபேன் மட்டும்தான். ஆனா நான் எஸ்கேக்கு ஃபேனு, ஏர் கூலர், ஏசி எல்லாமே. நான் எப்ப எஸ்கேவோட முதல் படம் பார்த்தனோ அப்பையில இருந்து அவரை நான் எப்ப பாப்பேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட நீண்ட நாள் கனவு பூர்த்தியாக போகுது சிவா, பூர்த்தியாக போகுது. வாங்க சிவா, ஷூட்டிங் பார்க்கலாம். இந்த நாட்டுக்கு சார், நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை சார். நீங்க நிம்மதியா ஷூட்டிங்ல நடிங்க சார். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இன்ஸ்பெக்டர், இங்க நீங்க இருக்கிறது எஸ்கே ஓட ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும் தான். ஷூட்டிங்க வேடிக்கை பார்க்க இல்ல. போங்க, உங்க செக்யூரிட்டி எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. செக்யூரிட்டியை பத்தி நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க நாலா பக்கமும் நான் போலீஸை இறக்கி வச்சிருக்கேன். என்ன இங்க நிம்மதியா ஷூட்டிங் பார்க்க விட்டா அது போதும். இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். மக்களுக்கு நல்லது செய்வேன். சின்ன பசங்களா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏதாவது பிரச்சனையா? அந்த பையன் ஏதாவது சொல்லணும்னு சொல்றானா? இல்ல சார், அவங்க சும்மா வளர்றாங்க. உங்க டைலாக் டெலிவரியில தம்மு கொஞ்சம் கம்மியா இருக்கான். பரவாயில்ல, அந்த பையனை இங்க வர சொல்லுங்க. வாடா கண்ணா, இங்க வந்து அந்த டைலாக் சொல்லு. இந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த பையனை ஓரமா போக சொல்லுங்க. முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர், இப்ப இவனா? சார், அது வந்து கொஞ்சம் எமோஷனலா பேசுறது சார். ஆதி, முதல்ல இங்க வா. சார், சைல்ட் ஆர்டிஸ்ட் ரோல் ஏதாவது இருந்தா? நிச்சயமா கண்ணா, நாங்க அந்த மாதிரி படம் பண்ணா உன்னை வச்சு பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பிங்க இருந்து. ஹலோ, எப்படி இருக்கீங்க எஸ்கே? ஷூட்டிங்லாம் நல்லா போகுதா? என்னோட பேரு சன்னாட்டா கிட்னாப்பர்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்போ கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. நான் யாருக்கு போன் பண்றேனோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு காசு வரணும். வரலன்னா என்னதான் வேணும் உங்களுக்கு? வெறும் 25 கோடி. இல்லனா நான் உன்னாங்கிறது கடத்திட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் என்ன தானா தேடி வரும். நீ சன்னாட்டாவா இல்லைன்னா எந்த ஆட்டோ வேணாலும் இருந்துட்டு போ. நான் உனக்கு 25 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. என்னாச்சு சார்? சன்னாட்டான்னு ஒரு கிட்னாப்பர் போன் பண்ணான். 25 கோடி அவனுக்கு வேணுமா? இல்லனா என்ன அவன் கடத்திட்டு போயிடுவானா? எஸ்கே சார், நீங்க எதையும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்களேன். உண்மையிலேயே அந்த கிட்னாப்பர் வந்து உங்களை கடத்திட்டு போயிட்டான்னு வைங்களேன், அப்புறம் என் படம் என்ன ஆகுறது? என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க இங்க வந்தது ஷூட்டிங் பாக்குறதுக்காக இல்ல. போங்க போங்க, போய் எங்க கிட்னாப்பர் இருக்கான்னு பாருங்க. அவன் ஆளு நிச்சயமா இங்க எங்கேயாவது இருக்கணும். போங்க. ஓகே ஓகே, நான் போறேன் போறேன் போறேன். இங்க இருக்கிற மனுஷங்க நிம்மதியா ஷூட்டிங்க பார்க்க வர்றாங்களா? அட, நான் நிம்மதியா ஷூட்டிங் பார்க்கலான்னு வந்தப்பா. ஆனா இவங்க என்ன போய் கிட்னாப்பரை தேட சொல்றாங்கப்பா. தேவா, நாமளும் எல்லா இடத்துலயும் ஒரு கண்ணு வைக்கணும். ஒருவேளை அந்த கிட்னாப்பர் நம்ம கண்ணுல மாட்டினா அவனை நம்ம பிடிச்சாகணும். இந்த நாட்டுக்கு யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் சாரி ஒன்மோர் போயிடலாம். இந்த நாட்டுக்கு யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நாட்டுக்கு யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் எஸ்கே
ஏதாவது ப்ராப்ளம் ஆகியிருந்தா கொஞ்ச நேரம் வேணா பிரேக் எடுத்துக்கோங்க. எத்தனை தடவை சொல்றது, நீ கேக்குற காசு உனக்கு வராது. பொறுமை சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த கடத்தல்காரனால என்னோட படம் பாதியிலே நின்றும் போல இருக்க. என்ன பண்ணலாம்? இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மரத்துல என்ன மினுமினுக்குது? அங்க இருந்து யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. எங்க தப்பிக்க பாக்குறீங்க அங்கிள்? எங்க அந்த முக்காடு எடுங்க. போதும் நிறுத்து சிவா. ஒரே டீம்ல இருக்கிற என்னைய நீ பொழந்து எடுத்துட்டீயப்பா. லட்டு சிங் சார், நீங்களா? நான் மரத்து மேல உக்காந்து பைனாக்குலர் வழியா கடத்தல்காரனை பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஷூட்டிங்கையும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன். கீழே இருந்தாலும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, மரத்து மேல இருந்தாலும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. மரத்து மேல நான் மட்டும் உக்காந்து பார்க்கல சிவா. இன்னும் சில பேரும் மரத்து மேல உக்காந்து தான் ஷூட்டிங் பாக்குறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீயே மேல போய் பாரு சிவா. இன்னும் சில பேரா? எங்க அவங்களா? எங்க இருக்காங்க? அவங்க ஃபேன்ஸ் இல்ல, பார்க்கவே எனக்கு சந்தேகமா இருக்கு. என் பின்னாடி வாங்க. ஹலோ, எஸ்கே வெளியில இருக்க வேண்டாம், உடனே அவர் கேரவான் குள்ள போக சொல்லுங்க. நாலா பக்கமும் போலீஸா டைட் பண்ணுங்க. சில ரவுடிங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே சிவா. ஹலோ அங்கிள், மத்தியான நேரத்துல ஜாகிங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. பொய் சொல்லாம இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சின்ன பையா, உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு. ஓ, முதல்ல இங்க கிளம்ப. என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் புடிங்க அந்த பையனை. இந்த சின்ன பையன் எல்லாரையும் துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கானே. சார், நான் சொல்றத கேளுங்க சார். இப்போதைக்கு ஷூட்டிங் வேணா, கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. Hands up! You are under arrest! எதுக்குடா வந்து இந்த அடி அடிச்சீங்க? கீழே இறக்கி விடுங்கடா. நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். உங்களை புடிச்சு ஜெயில போடாம விட மாட்டேன்டா. இவர்தான் அந்த இன்ஸ்பெக்டரா? பாத்தீங்களா லட்டு சிங் சார், பிரச்சனை எஸ்கேக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இப்ப வேணா அவங்க இங்க இருந்து ஓடி இருக்கலாம், ஆனா கண்டிப்பா திரும்ப வருவாங்க. ஃபுல் செக்யூரிட்டி டீமையும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே? அந்த கடத்தல்காரன் எந்த நேரம் பார்த்து தான் எஸ்கேவை கடத்துறதுக்கு பிளான் போட்டு வைக்கணுமா? கூடாது. அதுலயும் ஒரு நல்லது இருக்கு.
உங்க ரொம்ப நாள் ஆசையான அவர் பக்கத்துல இருக்கிறதும் நடக்கும், அவருக்கு டைட் செக்யூரிட்டி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நான் போய் ப்ரொடியூசர் சார் கிட்ட பேசுறேன். வாங்க. சிவா, எஸ்கே உள்ளதா இருக்காரு. சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஸ்கே சார் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் பேர் நோட்டம் விடுறதுக்கு வந்திருந்தாங்க. நல்ல வேளை லட்டு சிங் சார் பார்த்ததால அவங்க இங்க இருந்து ஓடிட்டாங்க. ஆனா அவங்க நிச்சயமா திரும்பி வருவாங்க. ஓ நோ, அப்போ என்னோட ஃபிலிம் நிலைமை என்ன ஆகுறது? லட்டு சிங் சாரை எஸ்கே சாருக்கு பர்சனல் செக்யூரிட்டியா நீங்க இருக்க விடுங்க. யாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாது. ஓகே லட்டு சிங் சார், நீங்க தான் எஸ்கேக்கு பர்சனல் பாடி கார்டு. நிஜமாவா? ஹலோ எஸ்கே சார், நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். ஓ நிஜமாவா? நைஸ் டு மீட் யூ. நீங்க எனக்கு கை கொடுத்தீங்களா? லட்டு சிங் சார், எந்திரிங்க எந்திரிங்க லட்டு சிங் சார். எஸ்கே சார், என்னால இதை இன்னமும் நம்ப கூட முடியல. நான் உங்க கூட கை குலுக்கிட்டேன். என்ன வெளியில வெடிக்கிற சத்தம் கேக்குது? சிவா, உடனே போய் என்னன்னு பாரு. எஸ்கே சார், நீங்க இந்த இடத்தை விட்டு நகர கூடாது. ஹலோ எஸ்கே, நான் சன்னாட்டா கிட்னாப்பர். நைஸ் மீட்டிங் யூ. வண்டி எடுங்கடா. எஸ்கே, இந்த வேன் எங்க போகுது? ப்ரொடியூசர் சார், அங்க பாருங்க, உங்க ஹீரோவா அவங்க கடத்திட்டு போறாங்க. இல்ல, என் பணமெல்லாம் போச்சு. ஆஹா, கேரவன் எவ்வளவு அழகா இருக்கு. நீங்களாம் ஹீரோ இல்ல, பல கோடிகள் சம்பாதிக்கிறீங்க. வெளியே வரணும்னா இந்த மாதிரி வண்டி வேற. அப்படி இருக்கும்போது நான் கேட்ட படத்தை நீங்க ஈஸியா கொடுத்திருக்கலாமே. என்கிட்ட இருந்து உனக்கு ₹1 கூட கிடைக்காதுடா. நீ கொடுக்க வேண்டியதே இல்ல, அதுக்கு பதிலா உன்னோட ப்ரொடியூசர் எனக்கு கொடுப்பாரு. ஏன்னா இந்த படத்துக்கு அவர் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஹீரோ இந்த படத்துக்கு இல்லன்னா இந்த படமும் வேஸ்ட் ஆயிடும் தானே. பாஸ், ஆ. அந்த இன்ஸ்பெக்டர் அப்புறம் அந்த சின்ன பையன் சிவா நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு இந்த சன்னட்டானா யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபயர் பண்ணுங்க. இன்னைக்கு புல்லா இப்படிதான் மரமா நான் தொங்கிக்கிட்டு இருக்கும் போல இருக்கேன். நாலாம் வெறும் பேருக்கு மட்டும்தான் ஹீரோ, ஆனா உண்மையான ஹீரோ இந்த பையன் மட்டும்தான். தான் பண்ணது தப்புன்னு அந்த பையனை இப்ப யோசிக்க வைக்கிறேன். போன் கிரஷர், ஓ நான் போன் கிரஷர். என்னை எதிர்த்து நிக்கிறவ எலும்பெல்லாம் நான் நசுக்கி போட்டுருவேன். நீ யாருன்னு சொல்லு. சிவா, என்னோட பேரு சிவா.
வாவ், என்னால நம்பவே முடியல. இந்த பஞ்சை நான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அடுத்த படத்துல யூஸ் பண்ணலாம். போன் கிரஷர் இப்படி புடிச்சானா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அந்த பையனோட எல்லா போன்ஸையும் அவன் உடைச்சிடுவான். இப்போ சிவாவை யாரும் காப்பாற்ற முடியாது. May I come in? வேண்டான்னு சொன்னா வராம அப்படியே இறங்கி போயிடுவியா நீ? எஸ்கே சார், இப்போ நீங்க சேஃப் தான். அப்புறம் சனாட்டா சார், நீங்க இப்போ என் கூட சண்டை போடுறீங்களா இல்ல சரண்டர் ஆகுறீங்களா? நீ போட்ட சண்டை எல்லாத்தையும் நான் உள்ள இருந்து பார்த்துதான் இருந்தேன். உன்கிட்ட மோதுறது என்னால முடியாது. நாம பேசாம சமாதானம் ஆயிடுவோம். என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு சண்டை அந்த அளவுக்கு வராது. நான் கிட்னாப் பண்ணுவேன், காசை பார்ப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். லட்டு சிங் சார், நான் தான் இவனை அடிச்சு படுக்க வச்சதே. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள போய் நான் மத்தவங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ ஆதி. நீ இல்லைன்னா என்ன இருக்குன்னு யோசிக்க முடியல. எஸ்கே, உங்களுக்கு ஒன்றும் இல்லையில? தேங்க்ஸ் டு சிவா. எனக்கு எதுவும் ஆகல. சிவா இன்னைக்கு ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சுட்டான். ஹீரோனா என்ன பண்ணணுங்கிறது. நீங்க உங்க அடுத்த படத்துல சிவாவையே ஹீரோவா போடலாம். உங்க ஃபிலிம் சூப்பர் ஹிட் ஆகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சூப்பர் ஹிட். ப்ரொடியூசர் சார், நான் தான் சொன்னல என்னோட செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஹை, பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாரையும் நாங்க புடிச்சிட்டோம். இவன் தான் அந்த சன்னாட்டா கிட்னாப்பர். நான் இவனை இப்ப புடிச்சு ஜெயில போட போறேன். அதுக்கப்புறம் அவங்க கம்பி கம்பி என்ன போறான். எஸ்கே சார், இனிமேலாவது நான் உங்க ஷூட்டிங்க நிம்மதியா பார்க்கலாமா? ஹை, எங்க பாருங்க லட்டு சிங் சார், எத்தனை நாள் இந்த ஊர்ல ஷூட்டிங் போகுதோ சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என் கூட எப்பவும் இருக்கலாம். நமக்கு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம், விளையாடலாம், ஷூட்டிங்ல கூட நடிக்கலாம். என்ன அவுட்? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.